ప్రతిదినము బ్రహ్మ, మహేశ్వరుడు మొదలగు దేవతలు నమస్కరించేటప్పుడు వారి కిరీటములందలి మేలి నవరత్న కాంతులచే మంగళహారతిని పొందుతున్నాడా అన్నట్టున్న శ్రీవేంకటేశ్వరుని పాదయుగళాన్ని శరణు వేడుతున్నాను. శ్రీనివాసుని శ్రీచరణాలను ఆశ్రయిద్దాం, సకల శుభాలను పొందుదాం. सकण्ठलग्नसत्तुलस्य नर्घपद्ममालिकः सितान्तरीयशोत्तरीययज्ञसूत्रशोभितो ममाविरस्तु मानसे गुरुः स वेङ्कटेश्वरः. प्रपद्ये निरवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षठकोपमुनीश्वरं श्रीरङ्गनाथषटकोपयतीन्द्रदृष्टं लक्ष्मीनृसिंहषटजित्करुणैकपात्रम् श्रीरङ्गवीररघुराट्षटकोपहृद्यं वेदान्तदेशिकयतीन्द्रमहं प्रपद्ये. नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिम्. व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः. உலகத்தை தாங்கக்கூடிய ஆதிசேஷன். அந்த ஆதிசேஷன் கிட்ட வசிஷ்டரும் போனா விஸ்வாமித்திரம் போனா, சுவாமி எங்க 2 பேருக்குள்ள போட்டி, சத்சங்க வைபவம் சிறந்ததா அல்லது தபோவலிமை சிறந்ததா அப்படின்னு ஆதிசேஷன் இருப்போம். ரொம்ப காம்ப்ளிகேஷனான கேள்வி இது. இதுக்கு ஆன்சர் பண்ணணும்னா சொன்னால் கொஞ்சம் நான் தலையை சொரிஞ்சின்னு தான் சொல்லணும், யோசிச்சு. ஓ சொல்லுங்களேன், ஏன்னா யோசிக்கிறதா தலையை சொரியணும், இல்லை பேனாவை வாயில் போட்டு நோண்டணும், அந்த மாதிரிலாம் இருந்தால் யோசிக்கிற டீப் திங்கிங் அப்படின்னு அர்த்தம் இல்லை. நான் யோசிக்கணும், கொஞ்சம் எனக்கு டைம் கொடுக்கணும். ஆதிசேஷன் ஓகே டேக் யூர் ஒன் டைம். அப்படி இல்லைப்பா, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன காரியம். என்ன காரியம்? நான் யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ரிலாக்ஸ் பண்ணினா தானே யோசிக்க முடியும். வேலை செய்யச்சே யோசிக்க முடியுமா? முடியாது. அதுக்காக இந்த பூமியை என் தலையிலிருந்து கொஞ்சம் நான் வர வரையிலும் யாராவது ஒருத்தர் உங்கள் ஒரு மகாத்மியத்தினால் தாங்கிலேன்னு சொன்னால் நான் அதுக்குள்ளே போய் இருக்கிற புஸ்தகத்தெல்லாம் ரெஃபர் பண்ணி பார்த்து இதுக்கு என்ன, நான் எல்லாத்தையும் ஐபேடில் போட்டு வச்சுருக்கேன், டேபில் போட்டு வச்சுருக்கேன், எல்லாத்தையும் அதில் வச்சுருக்கேன். ஆகையால் அதில் ஆன்சர் இருக்கும். நான் புஸ்தகத்தை ரெஃபர் பண்ணி சொல்லிடுறேன். சரி சுவாமினர். ஓ விஸ்வாமித்திர நீ தாங்கறியானர். விஸ்வாமித்திர தபோவலிமையை கொடுத்தார். நான் எப்பேற்பட்ட ஆசாமி, திரிசங்கு சொர்க்காரோபணத்தை நான் சர்வசாதாரணமாக பண்ணினேன். அந்யமிந்திரம் கரிஷ்யாமி புவனம் அனிந்திரகம் வா. விஸ்வாமித்திருடைய தவம் எத்தகையது தெரியுமா? எண்ணிலா அருந்தவத்தோன் என்ற கம்பநாட்டாழ்வான் விஸ்வாமித்திரை புகழ்ந்து பேசுவார். எண்ணிலா அருந்தவத்தோன், வி cannot think. அவருடையதான தபோவலிமையை, அவர் செய்த தவத்தின் சீர்மையை, அந்த வீரியத்தை நம்மால யோசனை கூட பண்ண முடியாது. அவ்வளவு உயர்ந்த தபஸ்வியாக விஸ்வாமித்திரர் விளங்கிறார். அத்தகைய மகாத்மா, அந்த விஸ்வாமித்திரன்றதான மகாத்மா, அவர் என்ன பண்ணார்? சொர்க்கத்தையே சிருஷ்டிச்சார். சுவாமி திரிசங்குவிற்காக ஒரு சொர்க்கத்தை சிருஷ்டிச்சார். அன்யம் இந்திரம் கரிஷ்யாமி புவனம் அனிந்திரகம் வா. புதியதாக ஒரு உலகத்தை சிருஷ்டிக்கிறேன், அல்லது இந்த உலகத்தில் இந்திரனே இல்லாமல் செய்து விடுகிறேன். சொர்க்கத்தை நான் உண்டாக்குகிறேன், அல்லது சொர்க்கத்திற்கு இந்திரன் இல்லாமல் செய்து விடுகிறேன், அல்லது புதியதான ஒரு சொர்க்கத்தை உண்டாக்குகிறேன், அதற்கு தலைவனாக இந்திரனை உண்டாக்குகிறேன். அவ்வளோ பெரிய தபோவலிமை. உம்மை தபோவலிமையை வச்சுட்டு கொஞ்ச நேரம் இதை தூக்கி தாங்கின்னு இருக்கோம். சுவாமியார் விஸ்வாமித்திரர் தபோவலிமையை பிரயோகிச்சார். பூமி நிற்க மாட்டேன்றது, தள்ளாடுறது பூமி நிற்கலை. ஆதிசேஷன், ஏன் சுவாமி உங்கள் கையில் கொடுத்தா கீழே போட்டுருவீர் போல இருக்கேன்னு. ஐயோ முடியல, என்னால் தபோவலிமையில் தாங்க முடியல. சரி விட்டுறோம். வசிஷ்டரை கூப்பிட்டார். வசிஷ்டரை நீர் தாங்குறார். ஓ சுவாமினர் சரிதானார். அப்புறம் வசிஷ்டர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணார். வசிஷ்டருடைய சத்சங்க வைபவத்தினால பூமியை தாங்கினார். அப்புறம் ஆதிசேஷன் அம்மாடா ரெஸ்ட் எடுத்துன்னு அப்படி கையை காலம் முறிச்சுண்டு, தான் பூமியே இல்லாமல், தன் தலையில் பூமி இல்லாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆதிசேஷன் தலையில் பூமி இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? இந்த பூமி நிற்குமா? பூமிக்கு ஆதாரம் உண்டா? கிடையாது. அதனால் தன் தலையில் இருக்கக்கூடிய பூமி, அதை இறக்கி வச்சோம், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணோன்னு உடனே அந்த ஆதிசேஷன் தானே செல்ஃபியில் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டார், தலையில் பூமி இல்லாமல். அவருக்கும் அந்த செல்ஃபி மேனியா வந்துடுத்து போல இருக்கு. ஒரு ஃபோட்டோ எடுத்துன்னு அப்படி கையை காலை முடிச்சுன்னு அப்படி ரிலாக்ஸ் பண்ணிட்டார்.
வசிஷ்டர் விஸ்வாமித்திரர், என்ன சுவாமி தீர்மானம் சொல்றீர், தீர்மானம் சொல்றேன் நீரே, சீக்கிரம் சொல்லுறாரு. என்ன தீர்மானம்? சத்சங்க வைபவம் சிறந்ததா அல்லது தபோ வலிமை சிறந்ததான? அதான் தெரிஞ்சு போச்சு. எப்படி தெரிஞ்சு போச்சு? நீ உன்னுடைய தபோ வலிமையினால பூமியை தாங்க முயற்சித்தாய், தாங்க முடிஞ்சதோ? இல்லை. வசிஷ்டர் தன்னுடைய சத்சங்க வலிமையினாலே பூமியை தாங்குகிறாரே, அதிலிருந்தே தெரியலையா மகான்களுடைய சம்பந்தத்தினாலே நமக்கு உண்டாகக்கூடிய பிரபாவம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்று. அத உத்தவரிடத்துல கிருஷ்ணன் சொல்றார். பா உத்தவா, இது பரியந்தம் பகவத் சம்பந்த லோகத்திற்கு இருந்தது. ஆனால் நானும் கிளம்பி போயிட போறேன். இனிமே லோகத்தை யார் காப்பாத்துறது? லோகத்தினுடைய ஆதாரம் எப்படி இருக்கும், எப்படி விளங்கும், அது தெரியலையே. அதற்காக உன்னை போல ஞானிகள் மகாத்மாக்கள் இந்த பூமியில் இருக்க வேண்டியது நிச்சயம். நானும் உன்னை கூப்பிட்டு போயிட்டேன்னு சொன்னா யார் பூமியை ரட்சிப்பா? என் அவதாரங்கள் பூமியை ரட்சிப்பதற்காகத்தான் சொன்னா என் அவதாரம் முடிந்த உடனே பூமி நாசமாயிடணும். அப்படிதானே அர்த்தம்? பரமாத்மாவுடைய அவதாரம் பூமியை ரட்சிப்பதற்காக அப்படின்னா அவர் கிளம்பி போடனா பூமி டமால் டமால் வெடிச்சிடணும். ஹிரோஷிமா நாகசாகி மாதிரி பூமி மொத்தம் போயிடணும். கம்ப்ளீட்டா ஒரு டேஞ்சரஸ் ரேடியேஷன் வந்து மொத்த பேரும் நாசமா போயிடணும். ஏன்? பகவான் தான் இல்லையே. அப்படித்தானே ஏற்படணும். இன்னி வரலாம் பூமி சௌக்கியமா இருக்கே, பூமியில் இருக்கக்கூடிய மகான்கள் சௌக்கியமா இருக்காளே. லோகம் சர்வேஜனா சுக்கினோ பவந்தோ. அங்கங்க சில விஷயங்கள் ஏற்பட்டால் கூட இருந்தாலும் மக்களுடைய மனசுல காமக்ரோதங்கள் ஒழிந்து ஓரளவுக்கு ஒரு அமைதி சித்திக்கிறது அப்படின்னு கேட்டா அப்ப பகவான் இருக்கானா இல்லையா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. அத கிருஷ்ணன் உத்தவரிடத்தில் சொல்றாரு. நானே இருந்து சாதிப்பதை காட்டிலும் ஞானிகள் என்னை பிரச்சாரம் செய்வதினாலே, என்னுடைய பெருமையை பேசுவதினாலே, என் பிரபாவத்தை அவர்கள் வெளிப்படுத்துவதனாலே உண்டாகக்கூடிய பெருமை அளவிடற்கரியது. நான் பிரத்யட்சமாக இருந்து சாதிப்பதை காட்டிலும், ஏன்னா அது ராமாவதாரம் இருக்கட்டும், ராமாவதாரத்தில் கூட பெருமாள் ஒரு 10 பேர் அழிச்சுன்னு போனார், அது போகட்டும். ஆனால் கிருஷ்ணாவதாரத்தில் இத்தனைக்கும் பிரத்யட்சமாக ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக பகவத்கீதையை உபதேசம் பண்ணி அந்த பகவத்கீதையில் சரணாகரி சாஸ்திரமான சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜன்னு தொட்டுக்காட்டின திருமேனியாக தன் மார்பில கை வைத்து என்னை நீ சரணமாக அடை, நான் உன்னை காப்பாற்றுகிறேன் இந்த பார்த்தசாரதி சொன்னால் கூட யாராவது ஒரு 10 பேர் கிருஷ்ணா நீ சொன்னிய கீதை கரெக்ட், யூ ஆர் ரைட், நாங்கள்லாம் உன் கூட வரோம் அப்படின்னு கிளம்பினாளோ? ஒத்தனை வரல. சுவாமி உபன்யாசத்துக்கு போற மாதிரி தான் அவரே போகணும். ச ஏகாக்கி நரமேத சாஸ்திரம் சொல்லித்து. ஒருத்தனா இருந்து சந்தோஷப்பட மாட்டான்னு பரமாத்மாவை சொல்றது சிருஷ்டிக்கு முன்னாடி. லீலா விபூதி இல்லாமல் பகவானுக்கு பிரீத்தி உண்டாகாதுன்னு அது ஒரு விசேஷம். அதுபோல கிருஷ்ணன் தன்னடிச்சோதியான அந்த பரமபுரத்திற்கு எழுந்தருளும் பொழுது யாருமே கூட வரலையே, யாருமே இல்லையே. யாதவ குலம் மொத்தம் போயிடுத்து, அந்த குரு வம்சம் மொத்தம் போயிடுத்து, கிருஷ்ணன் மட்டும்தான் இருக்கார். இப்போ உத்தவர் நான் வரேன்னார், அவரே கிருஷ்ணன் வராதேன்ட்டார். நீ வரவே வராத, ஐயோ உன்னை விட்டு எப்படி நான் பிரிஞ்சிருப்பேன், உன்னை விட்டுட்டு என்னால் தனியாக இருக்க முடியுமானார். நீ இருந்துதான் ஆகணும். இல்லை கிருஷ்ணா உன்னை விட்டுட்டு நான் இருக்க மாட்டேன். இதுதான் பக்தனுடையதான பிடிவாரம். அந்த பக்தனுடைய பிடிவாரத்திற்கு பகவான் என்னைக்குமே தோற்றுத்தான் போவான். அப்படி பிடிவாரம் இருந்தால் தான் சிஷ்யனுக்கும் ஆச்சார இடத்துல பிடிவாரம் இருக்கணும், பக்தனுக்கும் பகவான் இடத்துல பிடிவாரம் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது சாத்வீகமான பிடிவாரம், அதற்கு வெற்றி கிடைக்கும். இல்லைன்னா அது பிரயோஜனம் இல்லை. சுவாமி நான் வருவேன் நீ வராத, அது எப்படி நீ என்ன சொல்லலாம், நான் வராமல் இருக்க மாட்டேன். ஏன் வரணும்ன்ற, உன்னை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாத கிருஷ்ணா உத்தவர், அவ்வளவுதான விஷயம். சரி, என்னை விட்டு நீ பிரிஞ்சிருக்க வேண்டாம், நான் இருந்தா கூட இருப்பையா? இருப்பேன். சரின்ட்டு பெருமாள் என்ன பண்ணார், தன்னுடைய தேஜோ விசேஷத்தை அப்படியே பாகவத கிரந்தத்தில் வைத்தார். 15 நிமிஷத்துக்கு முன்னாடி நடந்த உபன்யாசத்தை ரெக்கல் பண்ணும். அக்ஷர பிரம்மமான அந்த கிருஷ்ணன் அக்ஷர பிரம்மமாக மாறினான். எப்படி? பரிபூர்ணமான குறைவற்றதான அந்த பரம்பொருளானது இப்பொழுது பாகவதத்தின் ஒவ்வொரு அக்ஷரத்திலும் நிறைந்திருக்கிறது. கிருஷ்ணன் தன்னுடைய தேஜஸை பாகவதத்தில் வைத்து சென்றான். அப்ப பாகவதம்ன்றது இருக்கே என்னது, ஏகைகம் அக்ஷரம் புரோக்தம் சர்வபாப பிரணாசகம். ஒரு ஸ்லோகமாவது, ஒரு ஸ்லோகத்தினுடைய ஒரு பாதியாவது, அந்த பாதியினுடையதான ஒரு பதத்தையாவது நாம் ஏதாவது ஒரு வகையில வாயை திறந்து சொன்னோம்னா ஞான்னு முழிக்க கூடாது. ஏகைகம் அக்ஷரம் புரோக்தம், ஒவ்வொரு அக்ஷரம் சுவாமி, அது ஒவ்வொரு அக்ஷரம். அந்த வேதத்தை பாராயணம் பண்ணுவா பெரியவர்கள்லாம்,
வேதத்தை பாராயணம் பண்ணி வேதத்தை முடிக்கும் பொழுது வேதாக்ஷராணி யாவந்தி பட்டிதானி த்விஜாதிபிஹி தாவந்தி ஹரிநாமானி கீர்த்திதானி ந சம்சயா. இந்த ஸ்லோகத்தை சொல்லித்தான் முடிப்பா வேத பாராயணத்தை. வேதாக்ஷராணி யாவந்தி பட்டிதானி த்விஜாதிபிஹி. பிராமணோத்தமர்களாலே வேதம் எந்த அளவிற்கு சொல்லப்படுகிறதோ, சப்த காண்டம் உடையதான வேதம் யஜுர்வேதம்னா, யாவந்தி பட்டிதானி த்விஜாதிபிஹி தாவந்தி ஹரிநாமானி கீர்த்திதானி ந சம்சயா. அது வரையிலும் முழுக்க முழுக்க ஹரியினுடைய திருநாம சங்கீர்த்தனம் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஹரியினுடைய திருநாமங்கள் தான் அங்கே பிரகாசிதமா இருக்கு. அப்ப வேதத்துல எந்த அக்ஷரத்தை நீ சொன்னாலும் சரி, அது முழுக்க பகவான் ஸ்ரீ ஹரியினுடைய நாம சங்கீர்த்தனம். அதே போன்று தான் வேதவேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேரசாராசித் சாட்சாத் ராமாயணாத்மனா என்று வேதவேத்தியனான பரம்பொருள் தசரதன் குலமுதலாக வெண்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றி என்று அவன் தசரதன் பிள்ளையாக தசரதாத்மஜனாக பிறந்த பொழுது அவனை எப்பொழுதும் கொண்டாடத்தக்கதான வேதம் வால்மீகியினுடைய வதனாரவிந்தத்திலிருந்து ஸ்ரீமத் ராமாயணமாக பிறந்தது. வேதமே ராமாயணம், ராமாயணமே வேதம். 24,000 ஸ்லோகங்கள் ராமாயணம் என்பது முழுக்க முழுக்க காயத்ரி மகாமந்திரத்துடைய அர்த்த விசேஷம். தபஸ்வாத்தியாய நிரதம் என்பதாக ஆரம்பித்து அது முழுக்க 24,000 ஸ்லோகம். 24,000 என்பது உத்தர ஸ்ரீமத் ராமாயண பரியந்தம். நாம பட்டாபிஷேகத்தோடு முடிச்சு பஜனை பண்ணிவிடுறோம். அதுக்கப்புறம் ராமாயணத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கு. வஸ்துதா பார்த்தா அந்த பின்னாடி உத்தர ஸ்ரீமத் ராமாயணத்தை தெரிந்து கொண்டு தான் இந்த ராமாயணத்துக்கே வரணும். அதில் தான் நிறைய அபூர்வமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த உத்தர ராமாயண பரியந்தம் 24,000 ஸ்லோகங்கள். அதே போன்று ஸ்ரீமத் பாகவதம் என்பது 18,000 ஸ்லோகங்கள் நிறைந்த அற்புதமானது ஒரு கிரந்த விசேஷம். ராமாயணத்தை போல பாகவதம் இல்லை. ராமாயணம் கொஞ்சம் லூசி ஸ்டைல், ஆனால் பாகவதம்ன்றது கொஞ்சம் கடினம். வித்யாவதாம் பாகவதே பரீட்சா. பெரியோர்கள் சொல்லுவார்கள், இவனுக்கு உபன்யாசம் வருமா, இவனுக்கு சம்ஸ்கிருத ஞானம் இருக்கா, இவனால் ஒரு வார்த்தையை சொல்ல முடியுமா, ஒரு ஸ்லோகத்தை வாசிக்கிறதுக்கு இவனுக்கு கெப்பாசிட்டி இருக்கான்னா ராமாயணத்தை சொல்லிவிடலாம். ராமாயணத்தை நாம் அப்படி புஸ்தகத்தை வச்சு படிச்சு விடலாம். ததுபகத சமாச சந்தி யோகம் சமமதுரோபனதார்த்த வாக்கியபத்தம்னு அதில் வர்பல் ஜெகுலரிஸ் அதிகமாக கிடையாது. அப்படியே அழகாக போகும். அது பட் எக்ஸ்பிரஸ் ஹைவேல போகிற மாதிரி இருக்கும். ஆனால் பாகவதம் அப்படின்றது இருக்குது, அது திருவள்ளிக்கேணி முட்டுச்சந்து மாதிரி. அது எங்கள் லெஃப்டில் கை போட்டு ரைட்டில் போயிட்டு ஸ்ட்ரைட்டாக பிரேக் அடிப்போம். அந்த பாகவதம் திடீர்னு கத்தியம் வரும், திடீர்னு பத்தியம் வரும், திடீர்னு சில சமயத்தில் மீட்டர் மாறும். மீட்டர்னா அந்த விருத்தங்கள் மாறும், மேடு பள்ளங்கள் இருக்கும், ஸ்பீடு பிரேக்கர்ஸ் வரும். அந்த பாகவதத்தினுடைய பதத்தை பிரித்து அர்த்தம் சொல்றது ரொம்ப கஷ்டம், படிக்கிறதே ரொம்ப கஷ்டம். சில தீபங்களுடைய வர்ணனைகள்லாம் வந்ததுன்னு சொன்னால் அதிசயித்தமானது ஒரு சம்ஸ்கிருதம், அபரிமிதமானது ஒரு சம்ஸ்கிருத தாரை சுகபிரம்மத்துடைய முகாரவிந்தத்தில் அப்படி பிரவாகமாக வரும். வியாசர் சொல்லி வச்சேன். அப்போ இவனுக்கு விஷயம் தெரியுமா தெரியாதா, நல்ல விஷயஜனா சம்ஸ்கிருதஜனா நல்ல வேதாந்தத்தை சொல்லக்கூடிய சாமர்த்தியம் பெற்றவனா இல்லையா என்பதை எதை கொண்டு நாம் பரீட்சித்து அறியலாம் என்றால், பரீட்சித்த மாமன்னனுக்கு சுகாச்சாரியர் சொன்ன அந்த பாகவதத்தை இவர்கிட்ட கொடுத்து, எங்க சுவாமி கொஞ்சம் பாகவதம் சொல்லும் பார்க்கலாம். வித்யாவதாம் பாகவதே பரீட்சா. கல்வி அறிவாளனுக்கு பரீட்சை செய்வதற்கு என்ன வழி, பாகவதத்தை அவனிடத்தில் அளித்து அதை பிரவச்சனம் செய்யும்படியாக சொன்னால் அவன் யோக்கியதை தெரிஞ்சிடும். ஆனால் அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டோன்னு சொன்னான் பாகவத கதாமிருதத்திற்கு ஈடு இணை கிடையவே கிடையாது. நம்ம தேசத்தில் இன்னும் அதை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கல. தேசத்தெல்லாம் போனால் எங்கே போனாலும் பாகவதம் 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 தான். ஏன்னா பிரத்யக்ஷம் கிருஷ்ணயேவஹி. இதில் எந்த அக்ஷரத்தை நாம் சேவித்தாலும், ஏகைக அக்ஷரம் புரோக்தம்னு எந்த அக்ஷரத்தை நாம் சேவித்தாலும், அதை நாம் பாராயணம் பண்ணினாலும் நமக்கு பாபங்களை மொத்தத்தையும் அது போக்கடிக்கும். எல்லாருக்கும் என்ன ஆசை அப்படின்னு கேட்டா, கண்ணை மூடின உடனே உள்ளுக்குள்ள பரமாத்மா சேவை சாதிக்கணும், அவ்வளோதான். எல்லாருக்கும் அந்த ஆசை உண்டு. பக்தன் உண்மையில் ஆசைப்படுறான். பக்தன் இல்லாதவன் அப்படி ஒரு பரமாத்மா இருந்தா எனக்கு அவன் காட்சி அளிப்பானா அப்படின்னு கேட்கறான். அது மூர்க்கத்தனமா இருந்தால் கூட அவனுக்கும் பகவத் சேவையில் ஒரு ருச்சி இருக்கு இல்லையா. கண்கள் சிவந்து பெரியவாய் வாயும் சிவந்து கனிந்து வெண்பல்லிலகு சுடரிலகு விலகு மகர குண்டலத்தல் கொண்டல் வண்ணன் குணிஷான்கள் ஒன் சங்கரை வாழாழியான் ஒருவன் அடியேன் உள்ளானே. அந்த அந்தர்யாமி தத்துவத்தை ஆழ்வார் காண்பிக்கிறார். பரம்
வியூகம், விபவம், அந்தர்யாமி, அர்ச்சை என்ற பகவானுடைய 5 நிலைகள் சொல்லப்படுகின்றன. பரமபதம் பரம், அதற்கு பிறகு கேசவன், நாராயணன், மாதவன், கோவிந்தன் என்னும் 12, 24 நிலைகள் வியூகங்கள். ராமன், கிருஷ்ணன், நரசிம்மன், வாமனன், மத்ஸ்யன் முதலான அவதாரங்கள் விபவாவதாரங்கள். தமருகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே என்று ஆங்காங்கு ஆலயங்களில் கோவில் கொண்டு சேவை சாதிக்கக்கூடிய அந்த திருவுருவங்களுக்கெல்லாம் அர்ச்சா திருமேனிகள் அப்படின்னு பேரு. இதில் 4 அடுத்து பரம், யூகம், விபவம் அடுத்து அர்ச்சா எடுத்து நடுவில் ஒன்று இருக்கு. என்னது? அந்தர்யாமி. அந்த அந்தர்யாமி எத்தகையவன் அப்படின்னு கேட்டா, உன் ஹிருதய புண்டரீகத்தில் இருக்கக்கூடிய பரமாத்மா. அந்த பிரவிஷ்ட சாஸ்தா ஜனானாம் சர்வாத்மா, உபனிஷத் வாக்கியம். அந்த பிரவிஷ்ட சாஸ்தா ஜனானாம் சர்வாத்மா, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பரம்பொருள். அந்த பரம்பொருளை அறிவது முடியுமா? உள்ளுக்குள்ள பரமாத்மா இருக்கான்னா எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ரொம்ப தாகம் எடுத்து ஒருத்தன் வந்தான்னா, ரொம்ப தீர்த்தம் தாகம் எடுக்கிறது சுவாமினா, டக்குன்னு ஒரு பாட்டில் தீர்த்தம் கொடுத்தா சந்தோஷமாக இருக்கும். அங்கே அவங்ககிட்ட ஒரு மம்மட்டியும் ஒரு கடப்பாரையும் கொடுத்து, இந்த பாருப்பா இப்போ தான் வாட்டர் டிவைனர் வச்சு பார்த்தேன், மெட்ராஸில் நிலத்தடி நீர் மட்டம் உயர்ந்திருக்கான், அதனால் இந்த இடத்துல பள்ளம் தோண்டினியான எப்படி 356வது அடியில் உனக்கு ரொம்ப டேஸ்டி வாட்டர் கிடைக்கும், அதை சாப்பிட்டா உனக்கு தாகம் தீர்ந்து போயிடும்னா, அப்படியே பொத்துரு விழுந்துட மாட்டான் அவன். எந்த ஜென்மால அவன் அந்த கடப்பாரையை மம்மட்டியை வச்சுட்டு பள்ளம் தோண்டி 356வது அடியில் இதில் நிலத்தடி நீர் மட்டும் உயர்ந்திருக்கு வேறு, அதிலிருந்து அவனால் தீர்த்தபானம் பண்ண முடியும். அப்போ அந்தர்யாமியான பரமாத்மாவை நாம் எப்படி தரிசிப்பது? நமக்கு அதுக்கு பாக்கியம் உண்டா? அந்த யோக்கியதை உண்டா நமக்கு? அது எவ்வளோ கஷ்டப்படணும் சுவாமி. விஷுத்தேன மனசா கிராஹ்யா, ரொம்ப கஷ்டப்பட்டு காயக்லேஷங்கள் பண்ணி தவங்கள் செய்து, தானங்கள் செய்து, யஜ்ஞங்கள் செய்து, யாகங்கள் செய்தால்தான் நமக்கு அது சித்திக்கும் அப்படின்னு கேட்டால் நம்மால் முடியவே முடியாது. வாஸ்தவம் தான், அது ரொம்ப கஷ்டம். ஆனாலும் அந்த ஆழமான பரமாத்மா சாட்சா்காரம் ஹிருதய புண்டரீகத்தில் நமக்கு ஏற்படணும்னா என்னடா பண்ணலாம்னு ஒன்று பண்ணு. வேதத்தில் பலவிதமான பிரிவுகள் உண்டு. ஆனால் வேதத்தில் முக்கியமான ஒரு பாகம், அதற்கு ஆரண்யகம் என்பது பெயர். ஆரண்யகம் அப்படின்னு கேட்டால் அதற்கு உபனிஷத் பாகம் என்பது பொருள். ஆரண்யகம் என்பதற்கு உபனிஷத் பாகம். சாதாரணமாக அந்த உபனிஷத் பாகத்தை, ஆரண்யகத்தை ஆற்றுல இருந்து சொல்லக்கூடாதாம். மற்ற வேதங்கள் எல்லாம் வேதத்தை ஆற்றுல இருந்து சொல்லணும். வேதத்தை சொல்றதா இருந்தால் வேதத்தை மீதியெல்லாம் சம்ஹிதை, பிராமணம் முதலான வேதபாகங்களை ஆற்றுல சொல்லலாம். ஆனால் ஆரண்யகம்ன்றதான வேதபாகத்தை ஆற்றுல சொல்லக்கூடாதுன்னு ஒரு வியவஸ்தை வச்சிருக்கா பெரியவாள்லாம். அதுக்காக என்ன பண்ணுவாளாம்? காட்டில் போய் உட்கார்ந்து சொல்லுவாளாம். யார் சொல்லுவா? ஒவ்வொரு ஸ்திதி இருக்கு. பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், சந்நியாசி என்பதாக 4 நிலைகள் உண்டு. முதல் நிலை பிரம்மச்சாரி. குழந்தையா பிறந்ததிலிருந்து அவனுக்கு உபநயனமான உடனே ஏற்படக்கூடிய தர்மானுஷ்டானம், அந்த தர்ம சித்திக்குத்தான் பிரம்மச்சரியாசிரமம்னு பேர். பிரம்மச்சாரியசி பாடம் கர்ம குரு பாடம் மா சுஷுப்தாக, இதெல்லாம் ஆச்சாரியன் சொல்றார். சிஷ்யன் எஸ் சார், எஸ் சார் அப்படின்னு சொல்லணும். பதில் உபநயனத்தில் சொல்ல வேண்டிய விஷயம். நீ பிரம்மச்சாரி, நவ் யூ ஆர் பிரம்மச்சாரின், ஆமாம், எஸ் யூ ஆர் ரைட், கரெக்ட். கர்ம குரு, கர்மானுஷ்டானம் பண்ணு, விடாத. பிரம்மச்சரியாசிரமம் ஆரம்பித்த உடனே மாத்தியானிகம் பண்ண ஆரம்பித்தானா அன்றைக்கி மாத்தியானிகம், சாயம் சந்தியாவந்தனம், மறுநாள் கார்த்தால சந்தியாவந்தனம், உடனே பிரம்ம யஜ்யம் ஆரம்பிக்கணும். அவன் 10 காயத்ரியை சொல்லி பிரம்ம யஜ்யம் ஆரம்பிக்கணும். கர்ம குரு மா சுஷுப்தாக, தூங்காதராப்பா, தூங்கக்கூடாது. க்ஷணசா கனசைவ வித்யாமர்த்தம் ச சாதயேத், க்ஷணத்தியாகே குதோ வித்யா கணத்தியாகே குதத்தனம். ஒவ்வொரு செகண்டையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. க்ஷணசா கனசைவ, ஒவ்வொரு செகண்ட், ஒவ்வொரு மினிட் அதை என்ன பண்ணணும்? வித்யாம் அர்த்தம் ச சாதயேத், கல்வி சம்பாதிக்கணும், ஞானத்தை சம்பாதிக்கணும். பிரம்மச்சாரியாசிரமத்திற்கு முக்கியமானது என்ன? ஞான சம்பாதனம் தான், வேற காரியமே கிடையாது. பிரம்மச்சாரிக்கு வேற காரியமே கிடையாது. பிரம்மச்சாரிக்கு ஒரே ஒரு காரியம் அந்த காலத்தில் வச்சிருந்தா பெரியவாள்லாம். எஜுகேஷன் என்னது தெரியுமோ இல்லையோ? பிரதமே நான் ஆர்ஜிதா வித்யா, வித்தின் 25 இயர்ஸ், அவ்வளோதான் எஜுகேஷன் ஓவர். அதுக்கு மேலே படிக்கக்கூடாது. அதுக்கு மேலே படிக்கிறதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டால், அதுக்கு மேலே கிரகஸ்தாசிரமத்தை இருந்துட்டு மேலே தன்னுடைய ஞானத்தை விஸ்தரிக்கணுமே தவிர்த்து படிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு 49 வயசில் வரக்கூடாது. பிரதமே ந ஆர்ஜிதா வித்யா, ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் 25%, அதுக்குள்ள கல்வி. த்விதீயே ந ஆர்ஜிதம் தனம், நெக்ஸ்ட் 26 to 50 அதுக்குள்ள தன சம்பாத்தியம். திருத்தீயே ந ஆர்ஜிதம் புண்ணியம், நெக்ஸ்ட் 50 to 75 என்ன அப்படின்னா முன்னிருக்கிலிருந்து ரிசர்வ் செய்யப்படும் காபி, டிபன், ஆகார வசதி உட்பட சோஃபஸ்டிகேட்டட் லாட்ஜிங், நீங்கள் சௌகரியப்பட்டா பெருமாள் சேவை என்பதான டூருக்கு போகணும்.
திருத்தீயே ந ஆர்ஜிதம் புண்ணியம். இது 3 குவார்டர் எடுத்தா ஃபர்ஸ்ட் 25, செகண்ட் 25, தேர்ட் 25. இதை 3 ஒருத்தன் கம்ப்ளீட் பண்ணனா சதுர்த்தே கிம் கரிஷதி, 4th குவார்டர் அவன் லைஃபே கிடையாது, விட்டுடு. தேர் இஸ் நோ லைஃப் ஃபார் ஹிம். அவனுக்கு 4th குவார்டர்ன்றது கிடையாது. இதுதான் ஒரு பிரின்சிபல். பெரியவாள்லாம் அதை கரெக்டாக அது சிஸ்டமேட்டிக்காக பண்ணி வச்சிருக்கா. இதுக்கு மேலே மீதியெல்லாம் நான் எக்ஸ்ட்ரா இன்னிங்ஸ் உனக்கலாம். என்னது எக்ஸ்ட்ரா இன்னிங்ஸ்? அது எக்ஸ்ட்ரா இன்னிங்ஸ் பார்த்தாலும் பார்க்கலாம், ஆஃப் பண்ணாலும் ஆஃப் பண்ணலாம். ஏன்னா முடிஞ்சு போச்சு, விஷயம் முடிஞ்சு போச்சு, தெரிஞ்சு போச்சு, டிக்ளேர்டு. ஏதர் யாரோ ஒருத்தர் ஜெயிச்சுட்டா, கரெக்டு. தோனியினுடைய ஹெலிகாப்டர் ஷாட்டில் இந்தியா வெற்றி பெற்றது, முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா இன்னிங்ஸ் யாரோ 4 பேர் அம்மாமிகள் பேசிட்டு இருக்கா, நமக்கு சம்பந்தம் இல்லை. அந்த மாதிரி 75க்கு அப்புறம் நமக்கு கிடைக்கிறதுலாம் போனஸ். அப்போ பிரம்மச்சாரி ஆசிரமத்தில் இருக்கக்கூடியவர் என்ன பண்ணோம்? ஒரு சமித்துனா விறகு கொட்டையை எவ்வளோ பெரிய குழந்தை கட்டையை தூக்கிட்டு போய் ஆச்சாரிய மண்டியில் போடக்கூடாது. தத்விஜானார்த்தம் சகுருமேவாபிகச்சேது சமித்பானி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம்னு நல்ல சுத்தமான சமித்த பிரம்மோபதேசம் பெற்றவன். அந்த பிரம்மோபதேசத்தை தான் உண்மையில் வந்தால் ஆச்சாரியனிடத்தில் வந்து தான் பிரம்மோபதேசமே பண்ணிக்கணும். இல்லை தந்தையார் இருந்தார்னா அன்னதாத்தா, பயத்ராதா, வித்யாதாத்தா, ஜனிதாச்ச, உபநேதாச்ச, பஞ்சைத்தே பிதரஸ்பிருதா. நமக்கு ஆகாரமிட்டு வளர்ப்பவன், பயத்திலிருந்து காப்பாற்றுபவன், ஞானத்தை அளிப்பவன், நம்மை ஈன்றெடுத்தவன், அடுத்தது உபநயனம் செய்து வைத்தவன். இவர்கள் 5 நமக்கு தந்தையாக விளங்குகிறார்கள். சுவாமி தேசிகன் அவருடைய பிரபாவத்தை குமார நயனாச்சார சாதிப்பார். பித்ரே பிரம்மோபதேஷ்டே மே குரவே தெய்வதாய ச பிராப்யாய பிராபகாயாஸ்து வெங்கடேஷாய மங்களம். எல்லாருக்கும் தந்தையே ஆச்சாரியனா கிடைக்கிறது அரிது இல்லையா? அது பெரிய பாக்கியம். அது பித்ரே பிரம்மோபதேஷ்டே, எனக்கு தந்தை, எனக்கு பிரம்மோபதேசத்தை செய்து வைத்தவர். பிரம்மோபதேஷ்டே மே குரவே, எனக்கு குருநாதர். தெய்வதாயச்ச, எனக்கு இவர்தான் பரதெய்வம். பிராப்யாய பிராபகாயாஸ்து, அடைய வேண்டுபவராகவும் அடைய வேண்டியவராகவும் அடைவிப்பவராகவும் இவர் ஒருத்தரே திகழ்கிறாரே. அது ஒரு பெருமை. அந்த பெருமையை குமார நயனாராச்சாரியார் சுவாமி தேசிகனுடைய திருக்குமாரர் அவர் தன் தந்தையாருடைய பிரபாவத்தை அருளிச் செய்கிறார். அதுபோன்று இந்த சிஷ்யன் தான் ஒரு சமித்தை எடுத்துண்டு ஆச்சாரியனிடத்தில் போய் இருந்து அந்தேவாசியாக இருந்து அவரிடத்தில் பரிபூர்ணமான ஒரு கைங்கரியத்தை செய்து அவர் பிரியத்தை சம்பாதிக்கணும். அவருடைய கோபத்தை சம்பாதிச்சு பிரயோஜனம் இல்லை, அவருடைய பிரியத்தை சம்பாதிக்கலாம். ஒருவேளை அப்படி ஒரு கோபம் இருந்தாலும் ஸ்காலித்தே சாசித்தாரம், நம்முடைய தவறுகளை இவர் சிக்ஷிக்கக்கூடியவர். அப்படி தவறுகளை சிக்ஷித்தார் என்றோ நாம் நாளைக்கு உலகத்தில் தலைமை பொறுப்பை ஏற்க முடியும் என்பதை உணர்ந்து அந்த சிஷ்யன் ஆச்சாரியனிடத்தில் அந்தேவாசியாக இருந்து பிரம்மஜானத்தை சம்பாதிக்கணும். இது பிரம்மச்சாரியாசிரமம். அந்த பிரம்மச்சரியாசிரமம் முடிஞ்ச உடனே ஆச்சாரியனிடத்தில் பர்மிஷன் வாங்கிக்கணும். சுவாமி, நான் சமாவர்த்தம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அவர் அனுமதி கொடுப்பார். சமாவர்த்தம்னா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விரதம் பண்ணிக்கிறது. நான் ஒரு பெண்ணை தேடுறேன், அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் என்பதாக கல்யாணம் பண்ணி கொள்வதற்காக ஒரு சங்கல்பம். அது முடிஞ்சு ஒரு நல்ல பெண்ணை பார்த்து இவன் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கு அப்புறம் அவனுக்கு இருக்கக்கூடிய ஆசிரமத்திற்கு கிரகஸ்தாசிரமம் என்பது பெயர். நாம் பாகவதத்தை விட்டு வெளியில் போல, இதெல்லாம் பாகவதத்துடைய அடிப்படை. நிறைய விஷயங்கள் பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறத ஓரளவுக்கு நான் உங்களுக்கு ஒரு கேப்சூல் கொடுத்துருக்கேன். இந்த தர்மங்கள்லாம் சுகபிரம்மத்தினால பரீட்சத்துக்கு உபதேசிக்கப்படுகின்றன. பாகவத கதை உங்க எல்லாருக்கும் தெரியும். எத்தனை பேருக்கு எவ்வளோ லட்சம் பாகவதம் கேட்டிருப்பேன், எவ்வளோ பாகவதால் சொல்லி கேட்டிருப்பேன். ஆனால் பாகவதத்துடைய தத்துவாம்சம் ரொம்ப முக்கியம் இல்லையா நமக்கு? பாகவதத்திற்கு உள்ள போறதுக்கு முன்னாடி அந்த பாகவதத்தை புரிஞ்சுக்க வேண்டாமா? கோவிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஜெய விஜயா இடத்துல பர்மிஷன் வாங்குறோமே, நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோவில் காப்பானேன்னு. அதுபோன்று பாகவதத்திற்குள்ளே செல்வதற்கு முன்பாக அதனுடைய தத்துவத்தை உணர்ந்து அதை போற்றி புகழ்ந்து நமக்கு உபதேசித்தருடைய மகான்களுடைய அனுகிரகத்தை பெற்று உள்ளே செல்லும். அதற்காகத்தான் இத்தனை விஸ்தாரம். இது பாகவதத்துடைய உபோத்காதம் தான். இவன் பிரம்மச்சரியாசிரமத்திலிருந்து கிரகஸ்தாசிரமத்துக்கு வரணும். கிரகஸ்தாசிரமம் ரொம்ப வசத்தியானது, ரொம்ப வசத்தியானது. ஏன்னா பிரம்மச்சாரி சுதந்திரமாக எந்த காரியத்தையும் பண்ண முடியாது. அதே போல சன்னியாசியும் சுதந்திரமாக எந்த காரியத்தையும் பண்ண முடியாது. சன்னியாசி இஸ் ஆல்வேஸ் இண்டிபெண்ட், இல்லை டிபெண்ட். எந்த ஒரு காரியத்தையும் பண்ண முடியாது. பிரம்மச்சாரியும் சரி சன்னியாசியும் சரி 2 பேரும் என்ன பண்ணணும்னா பிக்ஷை எடுத்து தான் புச்சிக்கணும். அப்போ பிக்ஷை தான் வாங்கிக்கணும். அப்படி பிக்ஷை வாங்கிட்டு தான் எப்படி சமைத்த அன்னத்தை அவர்கள் வாங்க வேண்டும். கிரகஸ்தன் பிக்ஷைக்கு போகக்கூடாது. நிறைய பேருக்கு அந்த கன்ஃபியூஷன் உண்டு.
கிரகஸ்தன் போராடினார், அதற்கு பேர் உஞ்சவிருத்தின்னு பேர். உஞ்சவிருத்தி இட் இஸ் என்டையர்லி டிஃபரண்ட் ஃப்ரம் பிக்ஷை. பிக்ஷையினுடைய டேர்ம்ஸ் வேற, உஞ்சவிருத்தினுடைய டேர்ம்ஸ் வேற. பிரம்மச்சாரியும் சந்நியாசியும் சமைத்த அன்னத்தை தான் வாங்க வேண்டும். வேற இவன் கிரகஸ்தன் என்றவன் என்ன பண்ணணும், தண்டுலங்கள் வெறும் அரிசியை மட்டும்தான் உஞ்சவர்த்தி பண்ணி கொண்டு வரணும். அதை தன்னுடைய மனைவியினிடத்தில் கொடுத்து அவளை பக்குவம் பண்ண சொல்லி தான் பகவானுக்கு திருவாராதனம் முடித்து வைஸ்வதேவத்தை செய்துவிட்டு கோதோகன கால பரியந்தம், ஒரு பசுமாடு பால் கறக்கும் கால பரியந்தம் காத்திருந்து யாராவது அதிதி வருகிறார்களா என்பதாக வெயிட் பண்ணி அதன் பிறகுத்தான் இவன் சாப்பிட ஆரம்பிக்கணும். కళ్యాణోత్సవం. నిత్య కళ్యాణం పచ్చతోరణంలా భాసించే తిరుమల ఆలయంలో శ్రీనివాస ప్రభువుకు జరిగే నిత్య కళ్యాణం లోక కళ్యాణ కారకం. శ్రీదేవి భూదేవి సమేతుడైన మలయప్ప స్వామికి జరిగే ఈ నిత్య కళ్యాణోత్సవ వీక్షణం సకల శుభదాయకం. లక్ష్మీ కళ్యాణము లీలతో పాడెదమిదనేము, లక్ష్మీ కళ్యాణము లీలతో పాడెదమిదనేము. లక్ష్మీనారాయణులే లలనయు నీవును, లక్ష్మీ కళ్యాణము లీలతో పాడెదమిదనేము. కళ్యాణోత్సవం ప్రతిరోజు మధ్యాహ్నం 12 గంటలకు మీ శ్రీ వెంకటేశ్వర భక్తి ఛానల్లో. శ్రీవారి కళ్యాణోత్సవం శ్రీవారి సేవలో సమర్పిస్తున్నవారు గోపురం పసుపు మరియు కుంకుమ, పరిమళ్ భారత్వాసి అగర్బత్తి. ప్రతి ప్రార్థనకు ప్రతిఫలం దొరుకుతుంది. సహ సమర్పిస్తున్నవారు వెడ్డింగ్ అండ్ సెలబ్రేషన్ కలెక్షన్ ఫ్రమ్ జిఆర్టీ జ్యువెలర్స్. ఆర్జిత బ్రహ్మోత్సవం. బ్రహ్మోత్సవాలలో వివిధ వాహనాలపై దర్శనమిచ్చే శ్రీవారు ప్రతిరోజు భక్తులచే జరిపించుకునే నిత్యోత్సవం ఆర్జిత బ్రహ్మోత్సవం. గరుడ వాహనం పైన, హనుమంత వాహనం పైన, శేషవాహనం పైన దర్శనమిచ్చి భక్తులను అనుగ్రహించే విశేష ఉత్సవం ఆర్జిత బ్రహ్మోత్సవం. షోడశ కళానిధికి షోడశోపచారములు, షోడశ కళానిధికి షోడశోపచారములు. ఆర్జిత బ్రహ్మోత్సవం సోమవారం నుండి శనివారం వరకు మధ్యాహ్నం 2 గంటలకు మీ శ్రీ వెంకటేశ్వర భక్తి ఛానల్లో. ఆర్జిత బ్రహ్మోత్సవం శ్రీవారి సేవలో సహ సమర్పిస్తున్నవారు స్వర్ణపురి ఏఎన్ఎస్ జ్యువెలరీ సేలం. శ్రీ అలమేల్ మంగ చరితం ఈ నెల 7వ తేదీ ఉదయం 9 గంటలకు మీ శ్రీ వెంకటేశ్వర భక్తి ఛానల్లో. శుక్లపక్షము నాటి శశి చంద్రికల బోలె అలమేలు మంగమ్మ అంతఃపురమున దినదిన ప్రవర్ధమానముగ తిరుగుచు వెడలే వెంకటేశ్వరుండు సుందర శుభకర వరదాయకుడై తిరుమల ప్రకృతి రమణీయంబును తిలకించవే దేవి. మేలుకో జగదీశ శేషశైలవాస, మేలుకో ఈరేడు లోకాల పాలించ. వచ్చునా నా విభుడు శ్రీ అలమేల్ మంగ చరితం ఈ నెల 7వ తేదీ ఉదయం 9 గంటలకు మీ శ్రీ వెంకటేశ్వర భక్తి ఛానల్లో. వెంకటాద్రి సమం స్థానం బ్రహ్మాండే నాస్తి కించన, వెంకటేశ సమో దేవో న భూతో న భవిష్యతి. విష్ణాపదే పరమయుక్తిరిద ప్రసంతో యో మధ్యముక్త ఇది భాగ్యదయాప్యపాప్తో
శిరస్తదేవి తవమాని తలప్రదిష్టో శ్రీవేంకటేశ చరణో శరణం ప్రపద్యే. ఓ వెంకటేశ్వర స్వామి,